நாராஜ் இதை வந்து ஒரு கட்டத்தில் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டோம். தமிழ்நாட்டில் குதிரை பேரமா அப்படின்னு. அதான் தினமும் இன்னைக்கு பேசுகிறீங்களே, தினமும் ஆளாளுக்கு சொல்கிறீங்களே அப்படின்னு. இட் இஸ் லாஸ்ட் இட்ஸ் சீரியஸ்னஸ் அண்ட் சாம். நிஜமாலே நடந்திருக்கா, இல்லை இது ஒரு அரசியல் அஸ்திரமாக பரஸ்பரம் பயன்படுத்துகிறாங்களா? கண்டிப்பாக நடந்திருக்கும். நடந்ததுனால தான் வந்து இதற்கு அந்த பேரோட வேல்யூ வந்து ரொம்ப பெருசாகுது. நடக்காத விஷயத்தை பற்றி நம்ம என்ன பேசினாலும் என்ன கத்தினாலும் அதற்கு வேல்யூ இருக்காது. இது நடக்கிறதுனால தான் வேல்யூ இருக்காது. ஒரு கம்பெனிலேருந்து நம்ம இன்னொரு கம்பெனி தாவும் போதே நம்ம 30% ஹைக் கேட்குறோம். இது வந்து ஒரு எம்எல்ஏ இதை வந்து ரிசைன் பண்ணிவிட்டு 3 பேர் போகிறாங்கன்ற போது அதற்கான வெயிட்டேஜ் கண்டிப்பாக இருக்கணும். யார் போனால் 3 பேர்னா 3 பேர் இல்லை, யாரெல்லாம் போனாங்களோ அதுக்கான வெயிட்டேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ குதிரை பேரம் கண்டிப்பாக நடந்த விஷயம். ஏன் இது நடக்குது? தாவேக்காக்கு நம்பர்ஸ் வேணும். நம்பர்ஸ் இருந்தால் தான் அவங்களால 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். நம்பர்ஸ் ஆன் தேர் ஓன். நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, கூட்டணி கட்சிகளாக சேர்ந்து சொல்லலை, நம்பர்ஸ் ஆன் தேர் ஓன் அவங்களுக்கு வந்தால் தான் அவங்களால வந்து நாளைக்கு ஒரு சீரியஸ் டிசிஷன், பாலிசி டிசிஷன் எது எடுக்க முடியலனாலும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். நாளைக்கே வந்து திரும்ப அண்ணன் வந்து இல்லை எனக்கு எங்கள் தலைவர் வந்து மு.க. ஸ்டாலின் தான் கரெக்டாக பண்ணார்னு சொல்லிட்டு இங்கே யூட்டன் அடித்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பட் ஹவு டு வி டிஃபைன் குதிரை பேர்? எது குதிரை பேர்? ஹவு டு வி டிஃபைன் குதிரை பேரம்? குதிரை பேரம்னா வெறும் காசு இருந்தால் மட்டும் குதிரை பேரமா, இல்லை இன்டியூஸ்மெண்ட் ஆஃப் ஃபார் பெட்டர் ஃபியூச்சர்? இல்லை, ஒருத்தருக்கு ஒரு ஆஃபர் இருக்குது, அது ஆளை பொறுத்து. இப்போ அரிக்கு ஒரு ஆஃபர் இருக்குது. ஐ மீன் நான் மீடியாவில் சொல்கிறேன், உங்களுக்கு நான் இதுக்கு சொல்ல, எம்எல்ஏக்கு சொல்ல. எனக்கு ஒரு ஆஃபர் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்கலாம். மீடியாவிலேருந்து ஒரு கம்பெனி தாவும் போது இட் இஸ் அ ப்ராக்டிக்கல் ஒன். நீங்கள் ஒரு ஹெச்ஆர் வந்து பேசும்போதே நான் வேறு ஒரு ஆஃபர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா உனக்கு 40% ஹைக் கொடுத்து ஒன்று கூப்பிட்டு போகிறேன் அப்படி அந்த மாதிரி தான் சொல்கிறேன். தவிர இவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது. பக்கத்தில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து அதிமுகலேருந்து எடுக்கலை, அதிமுகலேருந்து எடுக்கிறாங்க. ஏன்னா அதிமுகவில் ஆல்ரெடி வந்து 2 டிவிஷனாக இருக்கும்போது எடுக்கிறாங்களா, வர்றாங்களா? எடுக்கிறாங்களா, போகிறாங்களா? வரும்போது எடுத்துக்கிறாங்க. அது அது குதிரை பேரமாகும். இல்லை, சும்மா எது பண்ண முடியாதுல்ல. இப்போ ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு விஷயமோ ஒரு சிங்கிங் ஷிப்னு இருக்கும்போது திஸ் இஸ் த பெட்டர் ஃபியூச்சர்னு ஆன் தேர் வில் போனால் அது இல்லை ஆன் தேர் வில் போனாலும் சும்மா போக மாட்டாங்க. நான் இங்கே வந்து 30% வச்சிருக்கேன், இவ்வளோ சேலரி வாங்கிட்டு இருக்கேன், 3 லட்சம் வாங்கி. எம்எல்ஏக்கு ஒரே சேலரி தான், ஃபிக்ஸட். இல்லை நான் வந்து ஹெச்ஆர் டேர்ம்ஸில் சொல்கிறேன். நாங்கள் ஹெச்ஆர் டேர்ம்ஸில் எம்எல்ஏ சேலரி மாறாது. ஹெச்ஆர் டேர்ம்ஸில் மாறாதுங்க. நான் இப்போ எம்எல்ஏனா வெறும் சேலரி மட்டும் கிடையாது. பட் இவங்க என்ன சொல்கிறாங்க? ஸோ ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக ஒரு நான் முடிச்சிடுறேன். கண்டிப்பாக ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. ப்ளஸ் தாவேக்காவுக்கும் வந்து ஸ்ட்ராங் ஆர்கனைசர்ஸ் இன்னைக்கு தேவை. ஜெயிச்சுட்டாங்க, ஒரு வாட்டி ஜெயிச்சுட்டாங்க. பட் இப்போ வந்து புதுக்கோட்டையில் வந்து இப்போ விஜயகாஸ்கர் மாதிரி ஒருத்தர் வந்தார்னா அது பெரிய பலம் அவங்களுக்கு. அதே மாதிரி இப்போது கொங்கு பெல்ட்லேருந்து வந்து எஸ்பி வேலுமணி வராருன்னா அது ஒரு வரல ஒன்றும் வந்தால் அது ஒரு பலம். இப்போ விஜயதாரணி கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போயிட்டாங்க. இவங்களாம் வந்து ஃபீல்டில் இருந்து இறங்கி வேலை செய்யக்கூடிய நபர்கள். தாவேக்காவுக்கு இன்னும் பலம் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்குது இதில். ஸோ இங்கே பிறகு எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டினாலும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கும். ஓகே, இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க? இன்றைக்கி சகல கட்சிகள் சேர்ந்து இந்த குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. ஆக்சுவலி முதல் முறையாக இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளான கட்சி வந்து திமுகவும் அதிமுகவும் தான். மற்ற எல்லா கட்சிகளும் கூட இன்றைக்கி அடுத்தடுத்து அவர்கள் கூடவே திமுக கூடவே கூட்டணி இருந்தவர்கள் கூட வந்து திமுக இந்த வேலையில் ஈடுபட்டு கொண்டிருப்பதற்கான முகாந்திரங்கள் இருக்கிறது என்ற துணியில் தான் வந்து பேசியிருக்கிறாங்க. நேரடியாக எப்போ கட் ஆஃப் டேட் என்ன? இல்லை, நீங்கள் மே 4ஆம் தேதியிலேருந்தே பாருங்கள். மே 4ஆம் தேதி முதல் குற்றச்சாட்டு உங்கள் மேலே தானே வந்தது? இல்லையே, கவர்னர் மாளிகைக்கு போன குற்றச்சாட்டு அமமுகவா இருந்தது. இல்லை, அது வந்து மே 8ஆம் தேதி. அந்த மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நீங்கள் ஒரு டைம்லான குரோனாலஜியில் எடுத்து பாருங்களேன். மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்து வருது. ஒரு 3:30 மணி அளவில் வந்து 16 சுற்று வாக்கு எண்ணிக்கையிலும் தோல்வியுற்று திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் குளத்தூரில் வெற்றி வாய்ப்பை இழந்தார். இந்த செய்தி வந்து அறிவிக்கப்படுகிறது. வந்து மே 5ஆம் தேதி எங்கள் தலைவர் வந்து எங்களுடைய கட்சி அலுவலகத்துக்கு வந்து எங்களுடைய எம்எல்ஏக்கள் எங்கள் கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிறார். அன்றைக்கு மே 5ஆம் தேதி மறுநாள் வந்து இவர் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு அங்கே ஒரு கண்ணீர் பேரணி அங்கே போகுது, குளத்தூரில் வந்து அங்கே போகுது. மே 5ஆம் தேதியே காங்கிரஸ் ஒரு நடவடிக்கை எடுக்கிறார்கள். என்ன எடுக்கிறாங்க? பொலிட்டிக்கல் ஆக்ஷன் கமிட்டி மீட்டிங் போட்டு யாருக்கு ஆதரவு கொடுப்பது என்ற நிலைப்பாட்டை அதிகாரப்பூர்வமாக எடுப்பது என்ற நிலைப்பாட்டை வந்து எடுத்துறாங்க. மே 6ஆம் தேதி வந்து எங்களுக்கு அஃபிஷியலாக வந்து லெட்டர் கொடுத்து அவர்கள் ஜாயின் பண்ணிட்டாங்க. எங்களுடைய கூட்டணி அறிவிக்கிறோம்னு ஜாயின் பண்ணிட்டாங்க. இதற்கு இடையில் மே 5ஆம் தேதி அன்றைக்கு அவர்களை வந்து அதாவது திமுகவை சேர்ந்த கூட்டணி கட்சி தலைவர்களாக இருந்தவர்கள் திரு பே. சண்முகம், மு. வீரபாண்டியன், காதர் மீதின் அவர்கள், திருமாவளவன், இது எல்லாருமே போயிட்டு திரு ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறார்கள். அது வரைக்கும் வந்து அவர்கள்கிட்ட வந்து எந்த சலனமும் இல்லை. சார், அது எப்படி குதிரை பேரும்? நீங்க வந்து இயற்கைக்கு மாறான ஒரு கூட்டணின்னு விமர்சிக்கலாம். பட் ஒரு போஸ்ட் கோயிலிஷனை கட்டமைக்கிறதுக்கான உரிமை தலைமைகளுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தானே முடிவு எடுக்கிறாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டி அங்கே முடிவு எடுக்கல. பொலிட்டிக்கல் பார்ட்டியா அதிமுக முடிவு எடுக்கல. அதுதான் அங்கே டிஸ்பியூட்.
ஆன் ஹோல் ஒன் சிங்கிள் வாய்ஸ்ல அதிமுக பேசல. அதிமுக தலைமைக்கும் அங்க இருக்கிற மற்றவர்களுக்கும் வித்தியாசம் வருதுங்கிறத புரிஞ்சுக்கிறேன். பட் ஒரு தலைமைக்கு அந்த கட்சி சார்பா முடிவெடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு, அதுக்கு எதிர் விளைவுகள் இருந்ததுங்கிறத புரிஞ்சுக்கிறேன். அது எப்படி குதிரை பேரம்னு கிளாஸிஃபை பண்ணுவீங்க? குதிரை பேரம் என்பதற்கு முகாந்திரம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ற வார்த்தை தான். நீங்க மே 10ஆம் தேதி வரைக்கும் என்ன நடந்ததுலாம் தெரியும். மே 10ஆம் தேதி முதலமைச்சராக எங்கள் தலைவர் வந்து பொறுப்பேற்று விட்டார். மே 12ஆம் தேதி காலை நாங்கள் வந்து எங்களுக்கு டிஸ்பியூட் இருக்கு, யார் ஏடிஎம்கேக்குள்ள டிஸ்பியூட் இருக்கு, கருத்து முரண்பாடுகள் இருக்கு. நாங்கள் சொல்வதை எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் கேட்க மாட்டேங்கிறார். நீங்களே பொதுச் செயலாளராக தொடருங்கள், ஆனால் நாங்கள் வந்து சட்டசபைக்குள் வந்து எங்களுடைய சுய முடிவின் அடிப்படையில் 25 பேர் வந்து தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களிக்க போறோம்னு அறிவிக்கிறார். யார்? சி வி சண்முகம் அறிவிக்கிறார். சி வி சண்முகம் அறிவித்த உடனே வந்து எடப்பாடி பழனிசாமியோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக அபிஷியல் ட்வீட்ல இருந்து அபிஷியல் ட்விட்டர்ல இருந்து ஒரு ட்வீட் போடுறாங்க. என்ன ட்வீட் போடுறாங்க? ஆட்சி அமைக்கிற கட்சிக்கு வாழ்த்துக்கள்னா இல்ல அது அதற்கு முன்பு. ஆட்சி அமைக்கிற கட்சிக்கு வாழ்த்துங்கிறது அதற்கு முன்பு. அதெல்லாம் இந்த பேச்சுவார்த்தை அவர்களுக்கு இடையில போயிட்டு இருக்கப்போ வந்து மே 12ஆம் தேதி அதிமுக அபிஷியல் ட்விட்டர்ல இருந்து என்ன வந்தது? நேற்று இரவுனா இன்னைக்கு மே 10ஆம் தேதி முதலமைச்சராக எங்கள் தலைவர் பொறுப்பேற்கிறார். முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்ற பிறகும் மே 11ஆம் தேதி இரவு செந்தில் பாலாஜி அவர்கள் சி வி சண்முகம் தரப்பிடம் பேசிக் கொண்டிருந்தார் என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை வைக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஆதரவாக இருந்த ஏடிஎம்கே அபிஷியல் ஏடிஎம்கே குற்றச்சாட்டு வைக்கிறது. இதுவரை அந்த குற்றச்சாட்டை திமுக மறுத்ததா? செந்தில் பாலாஜி மறுத்தாரா? ஏடிஎம்கே இருக்கக்கூடிய சி வி சண்முகம் தரப்பிடம் செந்தில் பாலாஜிக்கு என்ன பேச்சு? நீங்க எதற்காக பேசுறீங்க? எந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக? நல்லா இருக்கீங்களா? பழைய நண்பர்கள் மே 11ஆம் தேதி இரவு தான் உங்களுக்கு ஞாபகம் வருமா? மே 10ஆம் தேதிக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இவர்கள் ஏன் அப்போ ஆட்சி அமைத்த பிறகும் கூட நீங்க ஆட்சி அமைப்பதற்கு முன்பு நடந்த விஷயங்களை மட்டுமே வச்சு நம்ம முதன்மைப்படுத்தி பேசிட்டு இருக்கோம். திமுக அதிமுக கூட்டணி போக முயற்சிக்கலையா, இவர்களுக்கு மேலே பேச்சுவார்த்தை நடந்ததா இல்லையா? ஆனால் ஆட்சி அமைத்த பிறகும் கூட எங்கள் ஆட்சியை கவிழ்ப்பதற்கும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வந்து எங்களுக்கு எதிராக வாக்களிக்க வைப்பதற்கும் அல்லது இந்த ஆட்சி அங்கே ஒரு அதிருப்தி இருக்கலையே அதிமுக அந்த எம்எல்ஏக்களை திமுக ஆதரவாக செயல்பட வைப்பதற்கும் வந்து ஒரு சூதாட்டத்தை திமுக நடத்தி கொண்டே இருந்திருக்கிறது என்பதற்கு இதுதான் பெரிய சாட்சி. இப்போ நீங்க பாருங்க, இந்த லைன் இருக்குல்ல, இந்த குற்றச்சாட்டை நாங்கள் எழுப்பல. செந்தில் பாலாஜி திமுகவின் சார்பாக அதிமுக எம்எல்ஏக்களிடம் அதிருப்தி எம்எல்ஏக்களிடம் பேசிக் கொண்டிருக்கிற குற்றச்சாட்டை நாங்க எழுப்பல. யார் எழுப்புறா? எடப்பாடி பழனிசாமி சொல்றார். ஓகே திரு பொன்வேல்சன், இந்த குற்றச்சாட்டை முதல்ல சுமக்கிறது அதிமுக தான். நீங்க போய் இந்த குற்றச்சாட்டை இன்னைக்கு ஆளுநர் மாளிகிட்ட போறீங்களே அப்படிங்கிற விமர்சனம். அதாவது நல்ல கற்பனை வளத்தோடு எவ்வளோ வேணாலும் பேசலாம். தாவேக்கான்றது ஜனநாயகத்தின் மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு கட்சி அப்படின்றது மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்த உடனே தெரிஞ்சிருச்சு. அதாவது அவர் சொல்கிறது வந்து தப்பு. 4ஆம் தேதி இரவு டெல்லியில் கூட்டம் போட்டு 5ஆம் தேதி காலையில் பனையூரில் போய் ஆஜராயிட்டாங்க. காங்கிரஸ் முழுக்க மக்களின் தீர்ப்புக்கு விரோதமான ஒரு முடிவை எடுத்து, துரோகமான ஒரு முடிவை எடுத்து நேராக தாவேக கிட்ட விசில் கிட்ட போய் நின்ட்டாங்க. விசிலுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு தேர்தல் வரைக்கும் ஜெயிச்ச அந்த 5 பேர் தேர்தல் முடிஞ்ச உடனே அரசியல் சட்டத்திற்கு முரணாக, மக்கள் தீர்ப்புக்கு முரணாக எதிரி கிட்ட போய் நின்றாங்களா, சரண்டர் அடைஞ்சாங்களா இல்லையா? அதுல அவங்களுக்கு யாராவது இன்விடேஷன் கொடுத்தாங்களா? மாதிரி ஆட்கள். ஆனா இங்க பால்டாயில் கார்பெட்னு சொல்லி கூட்டணி அமைச்சாங்களே, அது என்ன கணக்குங்கிறார். அது என்ன ஜனநாயகத்துக்கு ஆதரவா? இது பால்டா இல்ல, இது விஷ கூட்டணி தானே. அப்போ இது மட்டும் என்ன கூட்டணி? இது விஷ கூட்டணி இல்ல. அப்போ இதை வந்து நீங்க பால்டாயில் கூட்டணி சொன்னீங்கன்னா காங்கிரஸும் தாவேகாவும் அமைச்சது விஷ கூட்டணின்னு ஏத்துக்கிறீங்களா? ராகுல் காந்தி அமைச்சது விஷ கூட்டணி ஏத்துக்கிறீங்களா? அதுவும் முரண்பாடான கூட்டணி தானே. அப்புறம் எப்படி? பரம எதிரியாக இருந்து தேர்தலை சந்தித்தவர்கள் தேர்தல் முடிந்தவுடன் அழைப்பே இல்லாமல் போய் ஆஜராகிறது, அது விஷம கூட்டணி, விஷ கூட்டணி இல்லையா? அப்புறம் இவங்க அதிமுக சொல்றாங்க என்னமோ இவர்கள் வந்து புனித கூட்டணி அமைச்சிருக்கிற மாதிரி. விடுதலை சிறுத்தைகளுக்கும் தாவேகாவுக்கும் என்ன சார் சம்பந்தம்? விடுதலை சிறுத்தைகள் தீய சக்தி கூட நின்றாங்க. இவங்க தேர்தலுக்கு முந்தின நாள் 21ஆம் தேதி கூட ஒய்எம்சிஎல பிரச்சாரம் பண்ணாரு பாருங்க விஜய். அந்த தீய சக்தி கூட இருந்தவங்க விடுதலை சிறுத்தைகள். அந்த தீய சக்தி கூட இருந்தவங்க, அந்த தீய சக்தி கூட இருந்தவங்க முயற்சி செஞ்சதும் நீங்க சொல்றதுமே கான்ஸ்டிடியூஷனலி பர்மிசிபிள் சார். போஸ்ட் பால் கோலிஷனை இந்த மாதிரி டெட்லாக் அங்கீகரிக்க அது அவங்க கிட்ட சொல்லுங்க சார். சார் நாங்க சொல்லல சார், அவங்க சொன்னதால நாங்க சொல்றோம். அவங்க கான்ஸ்டிடியூஷன்ல என்னன்னு தெரியாம அவங்க சொல்றாங்க, அதை நாங்க சொல்றோம். அப்போ அதாவது சட்டப்படினாலும் நீங்க வந்து அனுமதிக்கப்பட்டது, மரபுப்படினாலும் அவங்க செய்ததும் தவறு இல்லையா? அது சொல்லுங்க. 108 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். 108 எம்எல்ஏக்கள் தனிப்பட்ட கட்சியை தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை அரசியல் சாசன சட்டப்படி அழைக்கணும் கவர்னர். அவர் அழைச்சா நீங்க 108 எம்எல்ஏக்களோட போய் சட்டமன்றம் உட்காருங்க.
யார் ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ தெரிவிங்க. மக்கள் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. நீங்கள் ஆதரவு தெரிவிச்சா சரி, இல்லை என்றால் நாங்கள் தேர்தலை சந்திக்க தயாரா இருக்கோம் சொல்லுங்க. அது politically valid argument. அந்த post poll coalition valid, அது வந்து legitimate அப்படிங்கறனால தான் கவர்னர் ஏத்துக்கிட்டாரு, ஆட்சியமை அது சொல்றேன். அதுல பிரச்சனையே இல்ல. திமுக அதிமுக கூட்டணி வைத்திருந்தாலும் கூட that is also constitutionally permissible. அதை தாண்டி நடக்கக்கூடிய விஷயங்கள் தான குதிரை பேரம் பார்க்க முடியும். இல்ல நான் சொல்றேன் கேளுங்க. அதான் லெஜிட்டிமேட் குதிரை பேரத்தை முதல்ல முன்னெடுத்தது யாருன்றத நீங்க ஆதாரத்தோட சொல்றேன். லெட்டருங்க எல்லாம் கொடுத்து 4 நாள் கவர்னரை சந்திச்சு நீங்கள் கடிதம் என்ன கொடுத்துருக்கீங்க, யார் யாருடைய கையெழுத்து கூடிய கடிதம் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு கம்யூனிஸ்ட் கடிதம், பிறகு வந்து ஒவ்வொரு கட்டமா கம்யூனிஸ்ட் போட்ட கடிதம், பிறகு விடுதலை சிறுத்தைகள் கடிதம், பிறகு IUML கடிதம், எல்லாத்தையும் கடிதம் கொடுத்து எனக்கு ஆதரவு 120 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்குதுன்னு கடிதம் கொடுத்துட்டீங்களே. அந்த கடிதத்தில் அதிமுக உறுப்பினர்கள் கையெழுத்து யாராவது இருக்குதா? இல்லை. அப்போ அந்த கடிதத்தின் பிரகாரம் தானே உங்களை அடைச்சிருக்காரு. அப்போ அதுதானே ஜனநாயக முறைப்படி சட்டப்படிப்படி கரெக்டு. அப்போ 10ஆம் தேதி உங்களை ஸ்வானின் நீங்க சீஃப் மினிஸ்டர், 11ஆம் தேதி 12ஆம் தேதி வந்து சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிறாங்க. நடுவில் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸை யாருமே எந்த இடத்துலையும் பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் சட்டப்படி கவர்னரிடம் என்ன கையெழுத்து கொடுத்தீர்கள் அது மட்டும்தான் அங்கீகாரமானது, அதிகாரப்பூர்வமானது. ஆனால் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் யாரோ ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த CV சண்முகம் இல்லம் தேடி போய் முதலமைச்சராக சுவானின் செய்தவர் அடுத்த நாள் ஃப்ளோர் டெஸ்ட், முந்தின நாள் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸோட அங்க போய் என்ன ஆதாயத்தை தருகிறேன் என்றார். ஓகே, 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.